الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: المرأة عورة فإذا خرجت استشرفها الشيطان وأقرب ما تكون من وجه ربها وهي في قعر بيتها. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா கொண்டு அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாக அடியனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்துடைய சீர்திருத்தத்தை அந்த சமூகத்திலே வாழக்கூடிய பெண்களுடைய சீர்திருத்தத்தோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்துல மக்கள் சமூக சீர்திருத்தத்தை கவலைப்படக்கூடியவங்க சமூகத்துல நிறைய இருக்கிறாங்க. உலமாக்கள், பொதுமக்கள், புத்திஜீவிகள், படித்தவர்கள், பாமரர்கள், மேலானவர்களே, எல்லோரும் இந்த சமூகத்துடைய சீர்திருத்தத்தை பத்தி கவலைப்படுறாங்க. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை அடைகிறதுக்காக அந்த விஷயத்தை அடைஞ்சவங்க என்ன செஞ்சாங்கன்றத பார்த்தோம்னா அதுக்கான சொல்யூஷன் எங்களுக்கு லேசா கிடைச்சிடும். நாங்களாக புதுசாக ஒன்றை யோசிச்சு கற்பனை செஞ்சு அதை செஞ்சு அனுபவப்பட்டு அது சரியா பிள்ளையான்னு பார்க்க போக்குள்ளே எங்கட காலமும் முடிந்துடும், மௌத்து வந்துடும், அடுத்த சமூகம் வேறொன்றை பத்தி கவலைப்பட்டு கொண்டிருப்பான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமூகத்துடைய சீர்திருத்தத்துக்காக குர்ஆன் என்ன சொல்லிருக்குது, ஹதீஸ் என்ன சொல்லிருக்குது என்று பார்க்கக்கூடிய நேரத்துல குர்ஆனும் ஹதீஸும் சமூகத்திலே வாழக்கூடிய பெண்களுடைய பகுதியை மிச்சம் கவனம் செலுத்திருக்கு. எப்ப பெண்கள் சீர்திருந்துவார்களோ அந்த பெண்களுடைய சீர்திருத்தம் மூலமாக அந்த ஊரு சீர்திருந்தும், அந்த குடும்பங்கள் சீர்திருந்துவாங்க. அந்த குடும்பத்தில் வாழக்கூடிய ஆண்கள், ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவள், அவருடைய சீர்திருத்தம் அந்த கணவனுடைய வாழ்க்கையில சீர்திருத்தத்துக்கு காரணமாக அவளுக்கு கீழால வளரக்கூடிய ஒவ்வொரு ஆம்பளை புள்ளை பொம்பளை புள்ளையுடைய சீர்திருத்தத்துக்கு காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைச்சு வச்சிருக்கிறார். பெரும் பெரும் இமாம்களுடைய வரலாறுகளை பிரட்டி பார்ப்போம். இமாமுனா புகாரியுடைய வரலாறு, இமாமுனா ஷாஃபிஈயுடைய வரலாறு, இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய வரலாறு, இமாமுனா அபூ ஹனீஃபாவுடைய வரலாறு, இமாமுனா ஷேகுல் ஹதீஸ் மௌலானா ஜக்கரியாவுடைய வரலாறு, மேலானவர்களே குதுபுத்தீன் பக்தியாருடைய வரலாறு. இந்த ஒவ்வொன்றையும் பல மணி நேரம் எங்களுக்கு பேசலாம், கேட்கலாம். மேலானவர்களே, இந்த ஒவ்வொருத்தருடைய சீர்திருத்தமும் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய வரலாறு ரஹிமஹுமுல்லாஹ் அஜ்மஈன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன். மேலானவர்களே, பெரும் பெரும் சஹாபாக்களுடைய வரலாறு ஒவ்வொன்றை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் அந்தந்த காலத்துல வாழ்ந்த
அவரவர்களுடைய குடும்பத்து முதிய பெண்களுடைய கரத்துல அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறார். வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த பெண்களுடைய வாழ்க்கையில ஏற்பட வேண்டிய மிக முக்கியமான சில பகுதிகளை இந்த சுருக்கமான நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துறேன். அதுல அடிப்படையான விடயம் தான் குர்ஆன் சீர்திருத்தத்துக்காக, ஒழுக்கம் கற்பிப்பதற்காக படிச்சு கொடுத்த ஆக பெரிய பாடம். பெண்களுக்கு எந்த பக்கத்தால வந்து பார்க்கலாம், குர்ஆன் ஹதீஸுடைய எந்த துறையில வந்து பார்க்கலாம், படிச்சு தந்த மிக முக்கியமான பாடம். பெண்கள் அவர்களை வீடுகளுக்குள்ளால் மறைவாக, அடக்கமாக, ஒழுக்கமாக, மறைந்தவர்களாக அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் வெளியில வருவதாக இருந்தால் மஹரமான ஆண் துணையோடு மட்டுமல்லாம தன்னை மறைத்தவர்களாக. ஹிஜாப் என்று சொல்வது உச்சம் தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் மறைக்கக்கூடிய ஹிஜாப் இன்றைக்கு நேற்று உருவாகின, புதுசாக யாராவது பேசின, யாராவது சும்மா ஒரு கருத்துக்காக சொன்ன ஒன்று அல்ல. குர்ஆனுடைய சட்டம், ஹதீஸுடைய வழிகாட்டல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகான புத்திமதி. ஒவ்வொரு பெண்ணும் மறைந்து வாழ வேண்டும். வெளியில வருவதாக இருந்தால் தன்னை முழுமையாக மறைந்திருக்க வேண்டும். சூரத்துல் அஹ்ஸாப், குர்ஆனை பிரட்டுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல மிக அழகாக சொல்லி காட்டான், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, பெண்களே வீடுகளுக்குள்ளால் மறைவாக இருந்துக்கோங்க, உங்களை வீடுகளுக்கு உள்ளால நீங்க ஆக்கிக்கோங்க. வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலியா கால பெண்களை போல அலங்காரங்களோடு நீங்க வெளியில சுத்தி திரியாதீங்க. மேலானவர்களே, அல்லாஹ் சொல்றான் வீட்டுக்குள்ளால இருந்து வஅகிம்னஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுங்க. வஆதீனஸ் ஸகாஹ், ஸகாத்த கொடுங்க. வஅதிஅனல்லாஹ வ ரசூலஹ், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடங்க. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மஹ், ஏ பெண்களே வீடுகளுக்குள்ளால இருந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸையும் வீட்டுக்குள்ளால ஞாபகப்படுத்துங்க. ஆயாத்துல்லாஹ்னு சொன்ன குர்ஆன், ஹிக்மான்னு சொன்ன ஹதீஸ், குர்ஆனையும் ஹதீஸையும் வீட்டுக்குள்ளால நீங்க ஞாபகப்படுத்துங்க. இத செஞ்சா என்ன நடக்கும்? மேலானவர்களே, பெண்கள் ஏன் மறந்து வாழும்? மக்களுக்கு இன்றைக்கு காலத்திலையும் இவ்வளோ குர்ஆனும் ஹதீஸும் வளர்ந்த உயர்ந்த இத்தனை பயான்கள் கேட்கக்கூடிய, இவ்வளோ நாகரீகம் என்ற ரீதியில நாங்க உயர்ந்து முன்னேறி இருக்கக்கூடிய இந்த ஜமான்லையும் மேலானவர்களே குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவற்றவர்களாக இருக்கிறோம். மக்கள் இன்றைக்கு காலத்திலே கேட்கிறாங்க, ஏன் பெண்கள் மறைஞ்சு வாழும்? மேலான சகோதரர்களே, முதலாவது பதில் என்ன தெரியுமா? அதுக்கு பதில் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னனால மறைஞ்சு வாழும். அதுக்கு காரணம் நாங்க தேட தேவையில்லை. ஆனா காரணத்தையும் லேசாக விலகிக் கொள்ளக்கூடிய அடிப்படையில அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். என்னன்னா, சமூகம் கட்டி எழுப்பப்படுவதற்கு பெண்கள் வெளியில சுற்றி திரிஞ்சு கொண்டிருந்தா அவங்க ஷாப்பிங்லையும் மார்க்கெட்டிங்லையும், அவங்க வெளியில பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு போற வாரத்திலையும், பேரண்ட்ஸ் மீட்டிங்லையும், மத்த உலகளாவிய ரீதியில இருக்கக்கூடிய விடயங்கள்லையும், வியாபாரம் தொழில்கள்லையும், மத்த காரியங்கள்லையும் பெண்கள் சுத்தி திரிஞ்சு கொண்டிருந்தால் ரெண்டு பிரச்சனைகள் உருவாகும். ஒன்று, அந்த பெண்ணுடைய குடும்பம் கட்டி எழுப்புவதற்கு யாரும் அற்ற நிலைமை அங்கு உண்டாகிவிடும். இரண்டாவது, வேளாளர்களே, அந்த பெண்ணுடைய அந்த வெளியில அலங்காரத்தோடு சுத்தி திரியும் அந்த நிலைமைய எத்தனையோ ஆண்களுடைய பெரிய பாவத்துக்கு இந்த பெண்குல காரணமாக மாறிடுவார். இந்த ரெண்டையும் வச்சு இஸ்லாம் சொல்லுது, பெண்கள் வீட்டுக்குள்ள மறைஞ்சுவார். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள் அவங்க அவுரா, அல் மர்அத்து அவுரா. ஒரு பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்னால எதை மறைக்கலாம், எதை காட்டலாம்? மேலானவர்களே, இது ஒரு பெரிய கருத்து வேறுபட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் இதுக்கு நேரடி ஹதீஸ், நேரடியான ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அல் மர்அத்து அவுரா. சஹீஹான ரிவாயத்.
ஒரு பெண் இருக்கிறாளே, அவள் முழுமையாகவே அவுரத்து தான் அந்நிய ஆண்களுக்கு. அவளை காட்ட முடியாது. அவள் வீட்டுக்குள்ளால் இருக்க வேண்டும். அவள் வெளியில வந்து விட்டால், வீட்டுக்குள்ளிருந்து அலங்காரங்களோடு வெளியில வந்து விட்டால் என்ன நடக்கும்? فَإِذَا خَرَجَتْ اسْتَشْرَفَهَا الشَّيْطَانُ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்ணை ஷைத்தான் கூர்ந்து பார்க்கின்றான். இஸ்தஷ்ரஃப என்று சொல்றது டிக்ஷனரியை பிரட்டி பாருங்க, அதுக்கு கருத்து எழுதியிருக்கிறாங்க. இப்படி கையெடுத்து இப்படி புருவத்துக்கு மேல வச்சு கூர்ந்து ஒன்றை பார்க்கிறதுக்கு பாதிக்கக்கூடியவா ஷைத்தான் இந்த பெண்ணை கூர்ந்து பார்க்கிறான். சொல்லி போட்டு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ரபு மா தகூனு மின் வஜ்ஹி ரப்பிஹா. ஒரு பெண் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சமீபமாக இருக்கக்கூடிய நேரம், அவள் சுஜூதுல, அவள் நோன்பு நோற்ற நிலைமையில, அவள் தஹஜ்ஜுத் தொழுகையில, அவருடைய ஜகாத்துல, அவருடைய zikirல, அவருடைய திலாவத்துல ஒன்றையுமே சொல்லல. அவள் வஹிய ஃபீ கஅரி பைத்திஹா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவளாக தன்னை வீட்டுக்குள்ளாலே மறைத்து வைத்திருக்கிறாளே. எல்லா பெண்களை போல இவனுக்கும் சுத்தலாம், திரியலாம், சுதந்திரம் இருக்கிறது. அப்ப ஏனும்மா இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க மக்கள். ஏன் நீங்க உங்களை இவ்வளவு அலட்டிக் கொள்றீங்க? ஏன் நீங்க மறைஞ்சி வாழ்றீங்க? இல்ல இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில சொன்னாங்க, மறைஞ்சி வாழுவதன் மூலம் என்ன கிடைக்கும் தெரியுமா? வஹிய ஃபீ கஅரி பைத்திஹா, வீட்டுக்குள்ளால் தன்னை மறைத்து வைத்திருக்கும் காலமெல்லாம் அவள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு மிகவும் சமீபமானவளாக மாறிவிடுகிறார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு சரியாக பராமரிக்கலையோ அப்படியான ஆண்களுக்கு மிச்சம் கடினமான எச்சரிக்கைகளை சொல்லியிருக்கிறார். சில நேரத்துக்கு சில ஆண்கள் சொல்றாங்க, நான்டா மாஷா அல்லாஹ் தொழுது கொள்றேன், நோன்பு பிடிக்கிறேன், வியாழன் திங்களும் வேணா குடிச்சு கொள்வேன், நான் தஹஜ்ஜுத் தொழுது கொள்றேன், நான் மாஷா அல்லாஹ் ஹராம் ஹலால பேணிக் கொள்றேன். என்ற வைஃப் அவட சொந்த விருப்பம், அவட ஹுரியத், அவ நான் சொந்தமா விட்டு இருக்கிறேன், அவ நினைச்ச மாதிரி அவ செய்யலாம் தானே, எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? இல்ல சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்கள்ல, கிதாபுகளை பிரட்டினா ஆச்சரியமாக இருக்குது, பல ஹதீஸ்கள்ல இந்த ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, they use என்ற வார்த்தை, they use என்ற வார்த்தை பல ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது. ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஃபிர்தௌஸுடைய சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க சொர்க்கத்துக்கே போக மாட்டாங்க, இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க அல்லாஹ்வை நிராகரித்த 10 பேரை சொல்ல போகலே they use, அல்லாஹ்வை நிராகரிக்க கூடிய பாவத்தை செய்கின்றார் என்று சொன்னாங்க. யாங்க they use யாரு? சஹாபாக்கள் கேட்டாங்க, வமனி they use யா ரசூலல்லாஹ், யாங்க they use என்று கேட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தனது மனைவிக்கு, குடும்பத்துக்கு கெட்ட வெட்கக்கேடான விடயங்களை இலகுபடுத்தி கொடுக்கிறது, லேசாக்கி கொடுக்கிறது, பாவத்தை லேசாக்குறது, மனைவிய குழந்தைகளை சரியா பராமரிக்காம இருக்கிறது. கல்யாணம் முடிச்சா ஏண்ட பொறுப்பு, ஏண்ட மனைவிக்கு குழந்தைக்கு தேவையான அத்தனையையும் வீட்டுக்குள்ளால கொண்டு வந்து ஏற்பாடு செய்வது ஏண்ட ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. வெளியில் உள்ள எல்லாத்தையும் நான் பார்க்கணும், வியாபாரம் செய்றேன், தொழில் செய்றேன், சம்பாதிக்கிறேன், பணம் தேடுறேன், இத மாதிரி அவர்களுடைய வெளிவாரி செயல்களை, வேலைகளை, சாமனம் வாங்குறது, ஷாப்பிங் போறது, மார்க்கெட்டிங் போறது, அவர்களுடைய மருந்துக்கு கூட்டிக் கொண்டு போறது, அவர்களுடைய இன்னொரு விடயங்கள்ல அவர்களை பராமரிக்கிறது கணவனுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா பெரிய சஹாபி பேசிக் கொண்டிருக்க போகல சொல்றாங்க, என்னுடைய மனைவியோட வேறொரு ஆண் பேசிக்கொண்டு கரைச்சு கொண்டு இருக்கிறத கண்டா, மஹரம் இல்லாத ஒரு ஆண். நான் நினைக்கிறேன் இந்த மஜ்லிஸ்ல இந்த ஹதீஸை நான் சொன்னா எத்தனை பேர் இன்னைக்கும் அப்செட் ஆகுவாங்களோ தெரியா, இப்படியும் வேணுமான்னு சொல்லு. ஏண்டா இதெல்லாம் எங்களுக்கு கணக்கில்லாத செயல். மனைவியோட எத்தனையோ ஆண்கள் வராங்க, போறாங்க, பேசுறாங்க, கிடைக்கிறாங்க. வயது வந்த குமரிகள், யுவதிகள், மஹரம் இல்லாத எத்தனையோ ஆண்களோட சகஜமாக பழகுறாங்க, புழங்குறாங்க.
கிளாஸ் என்று டியூஷன் என்று சொல்லி எங்களுடைய எத்தனையோ பெண் குழந்தைகள் எந்த விதமான கட்டுப்பாடுமற்றவர்களா, வெட்கம் கூச்சம் நாணம் அடக்கமற்றவர்களா? எவ்வளவு பெண்கள் எங்களுடைய சமூகத்துடைய எத்தனை குமரிகள் எத்தனை யுவதிகள் தன்னம் தனியாக எந்த மகரமான துணையும் மற்றவர்களாக தன்னை அலங்கரித்தவர்களாக. கசப்பான ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். உண்மை சொல்வதற்கு சில நேரம் பேசும் கேட்கவும் கொஞ்சம் கசப்பா இருக்கலாம். அது என்ன தெரியுமா? இன்றைக்கு காலத்துல நவீன முன்னேறி ஹிஜாப் என்ற பேர்ல அபா என்ற பேர்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பேர் அபா தான், ஹிஜாப் தான். அவைகள் எல்லாம் ஷரீஅத்தில மிக கீழ்த்தரமான ஆடை. அபா என்று சொல்வது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்டாங்க, ஒரு அபா எப்படி இருக்கும்? சொன்னாங்க, லிபாசுன் வாசிஉன், விசாலமா இருக்கணும். யுகத்தா அலா ரஸில் மர்அ, ஒரு பொம்பளையோட தலையில அப்படியே போத்தி விட்டா ஹத்தா யஸ்துர ஜமீஅ பதனிஹா, அவளுடைய முழு உடலையும் மறைக்கும். இதுக்கு பேர் ஹிஜாப், இதுக்கு பேர் அபா. இது மேலானவர்களே, கண்களை திருப்பக்கூடிய, ஆண்களுடைய கண்களை இழுக்கக்கூடிய பல நிறங்கள், பல அமைப்புகள், இறுக்கமான அசிங்கமான பேரை கேட்டா அபா தான். இதை யாரெல்லாம் சமூகத்துக்கு விநியோகம் செய்கிறார்களோ அவர்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். 4 பணத்தை சம்பாதிப்பதற்காக, பக்கத்துக்கு 4 சல்லி வருவது என்று சொல்றதுக்காக நாங்களாக டிசைன் பண்ணி சமூகத்தை சீர்கேட்டின் பக்கம் தள்ளக்கூடியவர்களாக சில நேரம் நாங்களும் மாறிவிடுவோம். மேலான சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 கூட்டம் இருக்கிறாங்க, நரகவாதிகள். 2 கூட்டம். அதுல 2வது கூட்டம் யாரு தெரியுமா? முதலாவது கூட்டம் ஆண்கள் ஒரு கூட்டம். 2வது கூட்டம் யாரு தெரியுமா? நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன். சில பெண்கள் உடுப்பு உடுத்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணிகளாக இருப்பார்கள். டிரஸ் பண்ணிருப்பாங்க, ஆனால் நேக்கடாக இருப்பாங்க. காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணிகளாக இருப்பார்கள். அது எப்படி? அது 2 ஒன்றோடு சேர்க்கலாவே. ஒன்று உடுத்திருக்கணும், இல்லை உடுக்காம இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்திருப்பார்கள், ஆரியாத்துன், ஆடை அணியாத நிர்வாணிகளாக இருப்பார்கள். உலமாக்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும் போது, மெல்லிய ஆடைகள், அலங்காரமான துணிகள், இறுக்கமான உடுப்புகள், வேளாணவர்களே அரை குறையான உடுப்புகள், உடுத்தும் உடுக்காததை போல் இருக்கக்கூடிய ஆடைகள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, எனவே ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? என் மனைவியோட, என்னோட வீட்டு பொம்பளை பிள்ளைகளோட மனைவியோட யாராவது ஒரு ஆம்பளை பேசிக்கொண்டு இருக்கிறத நான் கண்டா என்ன செய்வேன் தெரியுமா? வாள் எடுத்து, வாள்ல 2 பகுதி இருக்குது. ஒன்று வெட்டக்கூடிய பகுதி, அடுத்தது மொட்டையான தலைப்பகுதி. சொல்றாங்க, இந்த மொட்டையான தலைப்பகுதியால அந்த பேசிக்கொண்டிருக்கிற ஆணுடைய தலையில அடிச்சு அவனை நான் கொண்டு போடுவேன் என்று சொல்றாங்க. சில பேர் சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், சாத் இப்படி சொல்றான், சாத் இப்படி சொல்றான், இப்படி செய்யணுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் கூப்பிட்டு சொல்ல இல்ல, சாத் என்ன எவ்வளவு ஜோஸ் ஆகிட்டீங்க, அவ்வளவு வேகப்படணுமா, கொஞ்சம் பொறுத்து போங்க, சமாளிச்சு போங்க, அப்படி எல்லாம் சொல்ல இல்ல. மாற்றமாக சொன்னாங்க, என்ன தெரியுமா? அத்தஅஜபூன மின் கைரதி சாத், சாதுடைய ரோசத்தை கண்டு நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்களா? வல்லாஹி அனா அக்யரு மின் சாத், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், இப்படியான விடயங்களிலே சாதை விட நான் பெரிய ரோசக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. அடியார்களே, நல்லா விலகிக்கோங்க, இப்படியான செயல்கள் இந்த பூமியில நடந்தா வல்லாஹு அக்யரு மின்னி, அல்லாஹ் என்னைய விட பெரிய ரோசக்காரனாக இருக்கிறான். அல்லாஹ் பொறுத்து கொள்ள மாட்டான் இப்படியான விஷயங்கள். ஆண்கள்
ரோஷம் அற்றவர்களா, குடும்பத்தில விஷயங்கள்ல பராமுகமானவர்களா, சரியாக கண்காணிக்காதவர்களா, மேலான சொல்ற கியாமத்துடைய அடையாளமாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படிப்பட்ட மிம்பரிலே ஏறினார்களோ அப்படிப்பட்ட மிம்பரிலே இருந்து கொண்டே இல்மை எத்தி வைக்க வேண்டிய அமானிதமாக கருதி, இந்த இடத்திலே சகோதரர்களே யாரையும் உள்ளங்களை புண்படுத்துவதற்காக அல்ல, சொல்ல வேண்டிய அமானிதத்தை முன்வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய அடையாளமாக சொன்னார்கள். அந்த காலத்துல ஆண்கள் மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக இருப்பார்கள், ஐவேளை பள்ளிக்கு தொழ வருவார்கள். ஆனால் அவர்களுடைய மனைவி மக்களுடைய விடயத்திலே எவ்வளவு பராமுகமானவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், வனிசாஹும் காசியாத்துன் ஆரியாத், அவர்களுடைய மனைவிமார்கள் கூட ஆடை அணிந்த நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று சொன்னார். எச்சரித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நல்ல விஷயத்தை கேட்கிறீங்க, மஸ்ஜிதுக்கு வாரீங்க, ஹுதுபாவை கேட்கிறீங்க, நல்ல புத்திமதிகளை கேட்கிறீங்க, குடும்பத்தை என்ன நிலைமையில விட்டு வச்சிருக்கிறீங்க. அவர்கள் Facebookல, அவர்கள் டிக்டாக்ல, அவர்கள் சோசியல் மீடியால அவர்களுக்கு ஒரு எல்லை கிடையாது, அவர்களுக்கு ஒரு வெட்கம் கிடையாது, அடக்கம் இல்ல, நாணம் இல்ல, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்ல. எப்படி சமூகம் நாளைக்கு எங்கட குழந்தைகள், பேர குழந்தைகள் எப்படி நாளைக்கு அல்லாஹ் விரும்பும் நல்லடியார்களாக வரப்போறான்? எங்கட எத்தனை இஸ்லாமிய யுவதிகள், குமரிகள், வேளாளர்களே சமூகத்திலே அந்நிய மக்களுடைய கூட விளையாட்டு பொருள்களாக மாறி இருக்கிறார்கள். எந்த விதமான வெட்கமும் மற்றவர்களா, எந்த விதமான கூச்சமும் இல்லாதவர்களா, ஆண்களோடு சரிசமமாக சகஜமாக சிரித்து பேசுவதை அறிந்த எத்தனையோ பெற்றோர்கள் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ கணவன்மார்கள் தெரிந்தும் தெரியாததை போல இருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, நினைக்க கூடாது இது வட்டி, ஜினா, களவு, ட்ரக்ஸ் இது மட்டும்தான் பாவம் என்று. இதுவும் சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. மனைவி மக்கள் விடயங்கள்ல பராமுகமாக இருப்பது. எனவே சமூகத்தின் சீர்திருத்தத்துக்காக மிக முக்கியமான விடயமாக நான் இந்த இடத்துல நேரத்தை கருத்துல வச்சு மிக சுருக்கமான சில வார்த்தைகளை முன்வைக்கிறேன். மேலானவர்களே, இதை தவிர ஹிஜாப் கடமையா இல்லையா என்று கேட்டார். மேலானவர்களே, குர்ஆன்ல இருந்து, ஹதீஸ்ல இருந்து, குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்து உலமாக்கள் முன்வச்சிருக்கக்கூடிய அத்தனை ஆதாரங்களையும் மிக தெளிவாக முன்வைக்க தயார். பெண்கள் தனது முழு உடலையும் மறைத்து வாழ வேண்டும். என்னவோ ஒரு நிலைமை உண்டாகிச்சு, லாஸ்ட் ஆகிச்சு. இந்த அதாவது ஈஸ்ட் அட்டாக் என்ற நிலைமை வந்துச்சு. அதுக்கு பின்னால நாட்டுல சில நிலைமைகள் உருவாகிச்சு. எங்க எல்லாரும் அப்படியே ஹிஜாப ஹலால போல, ஹிஜாப் என்று சொல்வதை இவ்வளவு சிறந்த ஒரு ஹிஜாபை மறந்தவர்களாக, பேசுறதே என்னமோ புதிய செய்தியை பேசக்கூடிய ஒரு நிலைமையை போல எங்கட மூடின எத்தனையோ பேருடைய வீடுகள், மனைவிமார்கள், பெண் குழந்தைகள் கலட்டி விட்டார்கள் ஹிஜாபை. ஹிஜாபின் பக்கம் திரும்புவோம். வெட்கத்தோடு சொல்லுவார்கள் அரபியில ஒரு அழகான பழமொழி, ஒரு பொம்பளையோட அழகு என்ன தெரியுமா? ஜமாலுன் நிசாஇ ஹயாஉஹா. ஒரு பொம்பளையுடைய அழகு என்ன தெரியுமா? முகத்துடைய அழகு வெள்ளையா, கருப்பா, தோற்றமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணுடைய அலங்காரம் என்ன தெரியுமா? அவளுடைய வெட்கம் தான். வெட்கத்தை பாதுகாப்போம். பெண்களுக்கு மத்தியிலே சமூகம் கட்டி எழுப்ப காரணமாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய நல்ல தௌஃபீக அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் நசீபாக்க அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.